ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரீசெண்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாரு. யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்பவே தவிர்க்க முடியாத கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கேரக்டர். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்காத ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4 சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க தான் வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த கேரக்டர் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக இந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனது கொஞ்சம் பெரிய ஷாக் தான். மெயின் லீட்ஸா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம், மெயின் லீட்ஸ் இல்லை. நம்மளோட காவேரியோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, யமுனா, அவங்க தான் வந்து ரீசெண்டாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. சடனாக சீரியலை விட்டு விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலை. ஆக்சுவலாக ரீசன் கேட்டிருக்கேன். ரீசன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ யமுனா வந்து உண்மையை போட்டு உடைக்கிற மாதிரி வரும், பெரிய ஃபயரான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். மேபி இந்த டைமில் வந்து யமுனாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வர கேரக்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மக்களோட மனசில் வந்து அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இல்லையா ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர். அதனால் கூட பக்காவாக ஒரு டைம் பார்த்து நம்ம பிரவீன் சார் வந்து புது யமுனாவை வந்து இறக்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.